வணக்கம். இன்றைய நாளைக்கான செய்திகளோடு மட்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்பது நாடாளுமன்றத்துல ஜனாதிபதியினால் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரை சென்ற ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட தாமதம் ஏற்பட்டு இந்த ஆண்டு இந்த வரவு செலவு திட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய முதலாவது வாசிப்பு என்பது கடந்த முதலாம் மாதம் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் கொண்டு வரப்பட்டது. இந்த நாள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியினால் இது வாசிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த வரவு செலவு திட்டத்துல தற்போது நாட்டு மக்களுக்கு நலன் தரக்கூடிய புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய விஷயங்கள் உள்ளடக்கப்படுமா என்பது கேள்விகளாக ஆரம்பத்திலே இருந்தது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சார்ந்து ஏற்கனவே கோரப்பட்டிருந்தது. ஒருவேளை சம்பளம் இந்த ஆண்டு அதிகரிக்கப்படாவிட்டால் கண்டிப்பாக நாங்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு வழங்குகின்ற அத்தனை விதமான ஆதரவையும் நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய மிரட்டல் தொனில சில விஷயங்கள் வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்துல அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள், ஆசிரியர்கள், வைத்தியர்கள், விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள், கைத்தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல துறை சார்ந்தவர்களுக்கான வரவு செலவு திட்டமாக இது அவதானிக்கப்படுகிறது. ஏனென்றால் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அரசு உத்தியோகர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான சம்பளம் என்பது 3 கட்டங்களாக அதிகரிக்கப்பட போகிறது. அதே நேரம் இலங்கையில இருக்கின்ற இந்த பெற்றோரை இழந்திருக்கின்ற குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தொகை என்பது அதிகரிக்கப்பட போகுது. வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்காக 5000 ரூபாய் நிதி என்பது அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட போகிறது. இதில் 2000 ரூபாய் என்பது அவர்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும். மிகுதியாக இருக்கின்ற அந்த 3000 ரூபாய் சட்டப்பூர்வமான பாதுகாவலர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பிள்ளைகளுடைய செலவுக்காக. எனவே இப்படியான புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. எனவே இப்போது வரவு செலவு திட்டம் சார்ந்து அதிகளவான விவாதங்கள் இனி வருகின்ற நாட்கள்ல கண்டிப்பாக எழும் என்ற விடயத்தையும் இந்த தருணத்துல ஞாபகப்படுத்துகின்றோம். தற்போதைய அரசாங்கத்தினால் இந்த வரவு செலவு திட்டம் என்பது சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரம் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எந்த விதமான எதிர்கட்சிகளுடைய ஆலோசனைகளும் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக ஜேடிபியினுடைய பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்கள் என்பது முன்னே இருந்திருக்கின்ற அரசாங்கம், அதாவது தற்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் கடந்த காலங்களில் வரவு செலவு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாகத்தான் நாடு இப்போது வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது என்பதாகவும், எனவே நாடு வங்குரோத்து அடைந்ததுக்கு அவர்களுடைய வரவு செலவு திட்டம் காரணம். எனவே அந்த நபர்கள் எங்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டிய தேவையில்லை, அதை ஏற்றுக்கொள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் கடந்த கால அரசாங்கங்கள் இழைத்திருக்கக்கூடிய தவறுகள் என்பதன் காரணமாக நாட்டுக்கு வங்குரோத்து வந்திருக்கிறது என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் அதற்காக புதிதாக அரசாங்கமாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நேரம் பல துறைகள்ல தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் புதிய நபர்களாக, அனுபவம் இல்லாத நபர்களாக இருக்கின்ற சூழ்நிலையில ஒரு சில பேர் பதவியில் இருந்தும் விலகியும் இருந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில எதிர்த்தரப்புல இருந்து வருகின்ற ஆலோசனைகளை கூட ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இல்லாமல் போகின்றதா என்பது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். எனவே ஆலோசனைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்றீர்களோ நடைமுறைப்படுத்தவில்லையோ அது 2ஆம் கட்டம். ஆனால் ஒருவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை பட்சத்தில் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த காலங்களில் இருந்திருக்கின்ற அரசாங்கங்கள் தான் தோன்றித்தனமாக செய்திருக்கக்கூடிய பல செயற்பாடுகள் தான் தற்போது நாட்டு மக்கள் அதனுடைய பிரதிபலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில எதிர்த்தரப்புல இருந்து வரக்கூடிய எந்த ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்வது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்டமைப்பை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க போகின்றோம் என்ற ஒரு கேள்வியை கண்டிப்பாக எழுப்பும். யாகுட பகுதியில மஹிந்த ராஜபக்ச ஒரு தியான இல்லத்துக்கு சென்று வருவதாகவும் அங்கு கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த இருக்கக்கூடிய கிராம மக்கள்கள் அமைச்சர்களுக்கு தெரியப்படுத்தியதற்கு பிற்பாடு தற்போது இந்த முன்னாள் அமைச்சர் சென்று வருவதாக சொல்லப்படுகின்ற தியான இல்லத்துக்கு ஹமாகா பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்ற நேரம் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் அந்த இடத்துக்குள்ள செல்ல முயற்சி செய்திருக்கிறார். அந்த குறித்த தியான இல்லத்துக்கு செல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அங்கு என்ன நடக்கின்றது, என்ன விஷயங்கள்
ஏனால் மக்கள்கிட்ட நிறைய முறைப்பாடுகள் அது சார்ந்து போவதன் காரணமாக அங்கு நேரடியாக கள விஜயம் செய்ய முயற்சித்த நேரத்தில் அந்த தியான இல்லத்தினுடைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட நபர் தங்களை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லையாம், தடுத்து நிறுத்தி இருந்தார்களாம். மகிந்த தரப்பு சொன்ன சில விஷயங்களை காரணம் காட்டி அவர்கள் தடுத்திருந்ததாக தற்போது அமைச்சர் இந்த விஷயத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் அந்த விடயம் சார்ந்து வரக்கூடிய நாட்கள்ல விசாரணைகள் என்பது என்ன நடக்கின்றது என்பது பற்றி இருக்கக்கூடிய விரிவான நடவடிக்கைகள் என்பது இனி வருகின்ற நாட்கள்ல முன்னெடுக்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தியான இல்லம் சார்ந்த முறைப்பாடுகள் சிலவற்றை மக்கள் சில இடங்கள்ல சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த தருணத்துல உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். இலங்கையிலே இதற்கு முன்பாக நடந்திருக்கின்ற பல படுகொலைகள் சார்ந்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இதுல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய படுகொலை தற்போதைய கால பகுதியில பரவலாக பேசப்படுகின்ற விவகாரம். எனவே இந்த விசாரணை தொடர்பாக ஷானி அபேசேகர அவர்களுடைய தலைமையிலும் ஒரு புலனாய்வு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய படுகொலை வழக்கும் அதே நேரத்தில் கொழும்புல வைத்து 11 மாணவர்கள் கடத்தப்பட்ட விவகாரம், ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு, அதே நேரத்தில் லக்ஷ்மண் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும், ரத்துபஸ்வல துப்பாக்கி சுட்டு சம்பவம் என்ற வழக்குகள் ஷானி அபேசகரவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள் அவருடைய தலைமையில தான் விசாரணை நடவடிக்கை என்பது முன்னெடுக்கப்பட போவதாகவும் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தின் கீழே தொடர்ச்சியாக இதற்கு முன்பாக நடந்திருக்கக்கூடிய பல கொலை வழக்குகள் சார்ந்து விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. இந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய படுகொலை வழக்கை தொடர்வரையிலும் ஒரு 16 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 16 ஆண்டுகள்ல விசாரணை செய்வது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் கிடையாது. என்னடா நீண்ட காலம் எடுத்திருக்கிறது. இனி சாட்சியங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். இதுல முக்கிய சந்தேக நபர் ஒருவர் மரணமாகி இருக்கக்கூடிய சம்பவம் என்று பல விஷயங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் இந்த விசாரணை என்பது இப்போது ஷானி அபேசேகர அவர்களுடைய கைகள்ல போய் சேர்ந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது சார்ந்திருக்கிற விசாரணைகள் எப்படி முன்னாள் அரசியல்வாதிகளாகவும் ஜனாதிபதிகளாகவும் இருந்த பல பேருடைய பெயர்கள் இந்த வழக்குகள்ல அப்பவும் அடிபட்டிருந்தது, இப்பவும் சில இடங்கள்ல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீதியான முறையில விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயம் வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த விஷயங்களை எப்படி கையாளப் போகிறது என்று பொறுத்து பார்க்கலாம். இது பற்றி ஏதேனும் கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் மறக்காம கருத்துல சொல்லுங்க. நாளை நான் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.